ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சைடில் நம்ம ஹீரோயின் ஜியா, அதுக்கப்புறம் ஹீரோ ஷென்னை காட்டுறாங்க. அங்கே ரெண்டு பேருமே 3 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு அங்கே இருக்காங்க போல். ஸோ அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குறா, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா, எனக்கும் ஏஜ் ஆகிடுச்சு, வீட்லேயும் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ மேரேஜ் லைஃப்குள்ளே போகிறதுக்கெலாம் எனக்கு இஷ்டம் கிடையாது, நீ அதனால் அதை பற்றிலாம் ஒன்றும் யோசிக்காத சரியா, நீ எப்போவுமே என் கூட இருப்ப, அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் யோசிக்கிறா, அப்போ இந்த 3 இயர்ஸ்லாம் அவன் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி யோசிக்கவே இல்லை, ஜஸ்ட் என்னை ஒரு பெட் பார்ட்னராக மட்டும்தான் வச்சுட்டு இருந்தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது. பிகாஸ் நம்ம ஹீரோயின் எப்போ பார்த்தாலுமே அவள் மேரேஜ் பற்றி கேட்கும்போது நம்ம ஹீரோ இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான் போல். ஸோ வெளியில் போயிருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, உனக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்துருக்கோம், நீ நாளைக்கு அவனை மீட் பண்ணவா அப்படின்னு. நம்ம ஹீரோ வெளியே இருந்துட்டு, நீ எப்படி அவனை மீட் பண்ணுற, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கூட கிச்சனில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு இப்போ செக்யூரிட்டி கார்டாக ஒரு பெரிய கம்பெனியில் தான் ஒர்க் கிடச்சிருக்கு போல். பார்த்தா அது நம்ம ஹீரோவோட கம்பெனி தான். நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. பிகாஸ் அவங்க அப்பா அவங்க பாஸை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பார் போல், சும்மா லஞ்ச் சாப்பிட்றதுக்காக. நம்ம ஹீரோயின் இவன் என்ன இங்கே பண்ணுறான், இவன் எதுக்கு இப்போ எங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பார்த்து வச்சுருப்பாங்க இல்லையா பையன், அவனுமே வந்துடுறான். அவன் ஒரு ரியல் எஸ்டேட் மேனேஜராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல். ஸோ அவனை பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. அவள் ஒரு தடவை நம்ம ஹீரோ கிட்ட, இந்த தடவை நியூ இயர் நம்ம சேர்ந்து கொண்டாடலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ, உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ ஹீரோயின் யோசிக்கிறா, இப்போ மட்டும் எதுக்கு இவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லா பேசுகிறான். ஸோ அதை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட்க்கு கால் பண்ணிவிட்டு, நீ இவனை வெளியில் கூப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனும் கூப்பிட்டுறான். இந்த மாதிரி உனக்கு ஒர்க் இருக்குது, நீ இந்த லேண்டை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அவனும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது இவனோட வேலை தான் அப்படின்னு. ஸோ அவன் நானும் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் டான்ஸ் டீச்சர் தான் போல். ஸோ நம்ம ஹீரோயின் போகும்போது இவனும் பின்னாடி எழுந்திரிச்சு போயிடறான். அவங்க அம்மாவுக்கு ஏதோ டவுட் வருது, என்ன இவருக்கு நம்ம பொண்ணை தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிளாஸில் இறங்கி போயிட்டுருக்கும் போது நம்ம ஹீரோ போய் பிளாக் பண்ணிவிட்டு, நான் சொல்கிறத கேளு, அவன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீ கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டேன், நீ ஏன் கூடவே இரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஏன் இவ்வளோ கவலை, என் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே இருந்து போயிடுறா. நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பார்க்கு தான் போயிருப்பா போல். அங்கே அவளுக்கு போர் ஆகிடுது. அவள் அவ்வளோவா ட்ரிங்க்கும் பண்ண மாட்டா. ஆக்சுவலி அவனுக்கு ஒரு பையன் பார்த்துருந்தாங்களே, அவன் கூட சேர்ந்து தான் போயிருப்பா போல். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு போராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறா. அவள் மொபைல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அவளை மறைஞ்சிட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோயின் இதுக்கு மட்டும் தான் நீ யூஸ் பண்ணுவியா அப்படின்னு கத்தும்போது அவன், ஏன் உன்னால் மேரேஜ் இல்லாமல் வாழ முடியாதா, நான் தான் உன் கூட இருக்கேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு அவன் கிஸ் பண்ணுறதுலே தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் இப்போ எனக்கு மேரேஜ் ஆக போகுது, நீ தயவு செஞ்சு என் வாழ்க்கையிலேருந்து போயிடு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஓ இப்போ அவன் கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிப்பான்னு நினைக்கிறியா, கொஞ்சம் சைடில் திரும்பி பாரு அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அந்த பையன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டான் போல். அவன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் நீ என்னை இவ்வளோ பண்ணிட்டல, நான் கண்டிப்பாக உன்கிட்ட இனி பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கோவப்பட்டுட்டு போயிடுறா. அவள் ரொம்ப இமோஷ்னலாக ஆகிடுறா. நம்ம ஹீரோ யாருக்கும் கால் பண்ணிவிட்டு, ஆமாம் நீங்கள் டான்ஸ் டீச்சர் ஜியா கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல். ஒரு காலேஜில் தான் அந்த மாதிரி டான்ஸ் ப்ரொஃபஸராக. ஸோ அவளை அங்கே கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் போகிற என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அங்கே ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சென்னோட அக்கா பொண்ணுக்கு நீ டீச்சராக இருக்க போட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் இவன் சுற்றி சுற்றி என்ன தேவையில்லாமல் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அந்த குட்டி பொண்ணு பேர் ரோஸ் போல். ஸோ நம்ம ஹீரோயினும் ரோஸும் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த ரோஸ்க்கு புரியுது நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா, அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் கிடையாது, சும்மா உன்னோட அங்கிள் எனக்கு தெரியும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவங்க கூட இருந்து எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறா. அதுக்கப்புறம் அவங்க டான்ஸ் கிளாஸுமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய டான்ஸரோட ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் லியான் போல். அதில் பார்த்தா அந்த பொண்ணு அவளோட தைஸில் ஒரு டாட்டு போட்டிருக்கா, ஆர்ச்சிட் டாச்சு.
ஆர்ச்சிப் டேட்டூ மாதிரி. ஸோ அவள் பார்த்துட்டு யோசித்து பார்க்குறா, நம்ம ஹீரோ வந்துட்டு அதே தான் கையிலையும் போட்டிருப்பான் போல். ஸோ அவளுக்கு புரிய வருது, அவன் லைஃப்பில் இந்த பொண்ணு இருக்கா, அதனால தான் அவன் என்னை அவாய்ட் பண்ணுறான், மேரேஜ் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ரொம்பவே சேட் ஆகிட்டு இருக்கா. ஸோ அவள் மொபைல் எல்லாத்தையும் உள்ளே வைங்க, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டீச்சிங் அப்படின்னும் போது அந்த பொண்ணு இருக்கா இல்லையா ரோஸ், அவள் மட்டும் மொபைல் வச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் சொன்னேன்ல கிளாஸ் ஹவர்ஸில் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது உங்கள் அம்மா ஸ்டேர்ஸ்லேருந்து கீழே விழுந்துட்டாங்களா, அங்கிள் இப்போ தான் கால் பண்ணாருன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை, நல்ல வேளை ஷென் வந்து என்னை காப்பாற்றிட்டாரு, இப்போ இதுக்கு உன் வேலையை கேட்டுட்டு நீங்கள் வந்திருக்க, நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, அம்மாவுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய அடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, அப்போது நீ வந்து உங்கள் அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு அவன் அங்கேருந்து போக போகிறான். அவங்க அம்மா போய் அவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே வெளில போனால் அவன், எனக்கு வேர்பலாக தேங்க்யூ தேவை கிடையாது, எனக்கு ஒரு கிஸ் கொடு அது போதும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு போகணும் போல். ஸோ நம்ம ஹீரோயினையும் கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அந்த லியான் இப்போ வரைக்கும் அப்ராடில் இருந்திருக்கா, அவள் ரிட்டர்ன் வந்துட்டா. ஸோ அவள் தான் நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணியிருப்பா போல். அங்கே நம்ம ஹீரோயின் கூட அவன் வரதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க 2 பேர் தான் லவ்வர்ஸாக இருந்திருப்பாங்க போல். அவள் நம்ம ஹீரோவை ஏமாற்றிட்டு அப்ராட்க்கு போயிருக்கா. இப்போ திரும்ப நம்ம ஹீரோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா போல். ஸோ அவங்க எல்லாருமே, இது உன் கேர்ள் ஃப்ரெண்டா, என்ன புதுசாக பொண்ணுங்களெல்லாம் பப்ளிக்கில் கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பப்ளிக்கில் யார்கிட்டையுமே சொல்லிக்க மாட்டான் போல் அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஸோ ஹீரோ என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும் போது அவன், இல்லை இல்லை சும்மா ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கா. அப்போது இந்த லியான் வந்துட்டு, அவளும் நம்ம ஹீரோவும் க்ளோஸ் அப்படின்றத காட்டிக்கணும் அப்படின்னு நான் நேற்று நைட் உனக்கு கால் பண்ணேன், கிட்டத்தட்ட 2 o'clock இருக்கும், நீ ஏன் பிக் பண்ணல, நீ தூங்கிட்டு இருந்தியோ அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோயினுக்கு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ, ஆமாம் நான் தூங்கிட்டு இருந்தேன், அப்புறம் இன்னொன்று இதை வார்னிங்காக கூட வச்சுக்கோ, தேவையில்லாமல் நைட் டைம் எனக்கு கால் பண்ணுற வேலை வைக்காத அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, இவன் என்ன அவட்டையும் இப்படி பேசுகிறான், ஏன்ட்டையும் இந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, அதனால அவன் அங்கேருந்து வெளியில் எழுந்திரிச்சு போயிடுறான். நம்ம ஹீரோவுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவன் பின்னாடியே போயிட்டு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, எனக்கு தெரியும் உன்னால் என்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு, நான் பண்ணது தப்பு தான், நம்ம வந்து மேரேஜ் இல்லாமல் வாழ முடியும், ஆனால் உன்னால் மட்டும் என்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவளால் ஹீரோவை விட்டுட்டு இருக்க முடியாது போல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கேவுமே அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ஹீரோயினை பார்க்கறதுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க போல். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட டான்ஸ் டீச்சராக தானே இருக்கா. ஸோ ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு ரொம்பவே கிட்டவே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருக்கா போல் அவன் மட்டும். ஸோ அப்போ ஹீரோ வந்துட்டு போவான் போல். இங்கே அவங்க அப்பா அம்மா வந்துட்டு தனியாக அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ போய் மறைஞ்சிக்கிறான். அப்போ அவங்க அம்மா, என்னாச்சு உன் லிப்ஸ்டிக்கில் அலைஞ்சிருக்குன்னும் போது ஹீரோயின் வந்துட்டு, இல்லை நான் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேம்மா அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு, சரி நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கக்கூடாது தான், இவ்வளோ நேரத்தில் நீ பயந்துருப்ப, பரவாயில்ல இருக்கட்டும், நாங்கள் இப்போ கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோவோட கையில் ஏதோ கடிச்ச உடனே அவன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். அவங்க அம்மா, ஏதோ சவுண்டு கேட்டுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோஃபா பின்னாடி போய் பார்க்குறாங்க. பட் நம்ம ஹீரோவை காணும், அவன் அந்த சைட் போய் ஒளிஞ்சிக்கிட்டான் போல். ஸோ அவங்க அம்மா வந்துட்டு, இங்கே ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு பட் யாரையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்பா, இதெல்லாம் உன் மன பிரம போல், நீ இங்கேருந்து கிளம்பு, பாவம் நம்ம பொண்ணு இப்போ தான் வேலை பார்த்துட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹக் பண்ணிட்டு, நீ ரொம்ப பயந்துட்டு தானே அப்படின்னு போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இதை விட பயம் என்ன அப்படின்னா, நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லுவாங்க, ஆனால் நீ ஒத்துக்க மாட்டேல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ரொம்ப சைலண்ட்டாக ஆகிடுறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸில் இருக்கா. அப்போ வந்துட்டு அது எண்டானதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு லியான் கால் பண்ணிட்டு, நான் அவனை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் அங்கே போனதுக்கப்புறம் நீ வந்து இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும் போது, நீ என்ன பேசணுமோ டேரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கே வரலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அப்போது அவள் வந்துட்டு, இப்போது உன் கூட இருக்கார்ல ஷன், அவர் என்னோட மேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்ன சொல்கிறியோ அதை தெளிவாக சொல்லு, அவர் உன்னோட மேனா இல்லை உனக்கு வேண்டிய மேனா,
உனக்கு அவர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, இவன் என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறா அப்படின்னு. அப்போ இந்த லியான் சொல்கிறா, ஆக்சுவலி நாங்கள் தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம், நான் ஒரு ஒர்க் விஷயமாக தான் அப்ராட்க்கு போயிருந்தேன், அவர் கண்டிப்பாக உன்னை ஒரு ரீப்ளேஸாக தான் யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு எந்திரிச்சு போகிறா. அப்போ இந்த லியான் வந்துட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது எதா இருந்தாலும் என்கிட்ட ஷென்னே சொல்லட்டும், நான் நம்பிக்கிறேன், நான் உன் வாயால் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த லியானுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை வந்து ஒரு பிளைண்ட் டேட்க்கு அவங்க அம்மா போக சொல்லியிருக்காங்க போல். ஸோ ஹீரோயின் அங்கே ஒரு கிளப்க்கு தான் போயிருக்கா. ஸோ அவள் ரொம்ப டென்ஷனாக இருக்கா இல்லையா, ஸோ ஹீரோவை ஜெலஸ் ஆக்கணும் அப்படின்னு அவன் அங்கே இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போடுறா. அதுக்கப்புறம் அவனுக்கு பார்த்துருக்க பையன் பேர் சியன்ஜி போல். அவன் அங்கே வந்தாரான். ஆக்சுவலாக அவன் ரொம்பவே ஜென்டல்மேனாக அவன் ஹீரோயின் கிட்டே ரொம்பவே நல்லா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்குமே இவன் நல்ல பையன் அப்படின்னு தோணிடுது. அங்கே பார்த்தா ஹீரோ வந்தாரான், ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். அப்போ அந்த பையனுக்கு புரிஞ்சு போயிடுது இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இது என்னோட பிரதர் தான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ, பிரதர் யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா, நீயே புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். காரில் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ வேணும்னே தானே ஜெலஸ் ஆக்கணும், உன்னை வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு தானே இந்த மாதிரி பண்ண, நீ அதனால தான் இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கா. அப்புறம் அவங்க நம்ம ஹீரோயினை ட்ராப் பண்ணுற இடத்துக்கு போயிடுறான். அங்கே ஹீரோயின் இறங்கலான்னு பார்த்தா அவன் டோரை லாக் பண்ணிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஷவர் எடுக்க போகிறாங்க. அங்கே பார்த்தா கரெக்டாக லியான் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறா. நம்ம ஹீரோயின் அந்த மொபைலை தட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் அவங்க கிஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிடுறா. அப்போ பார்த்தா லியானோட மொபைல்லேருந்து கால் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அதை அட்டன் பண்ணுறான். லியானுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போல் நேற்று நைட், அதனால தான் அவள் கால் பண்ணியிருக்கா. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப கில்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறா, நானும் வரட்டா, பிகாஸ் நேற்று அந்த காலை நீ அட்டன் பண்ணியிருந்தேன், அந்த மாதிரி ஆகியிருக்காதுல்ல அப்படின்னும் போது உனக்கு தான் அவளை பிடிக்காதுல்ல, நான் மட்டும் போய் பார்த்துக்கிறேன், நீ வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது ஹீரோயின் வேணும்னே பொக்கேஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவளை பார்த்துட்டு, கண்டிப்பாக என் பாய் ஃப்ரெண்டோட நல்லா தான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துட்டு, நீ வேணும்னு தானே இந்த மாதிரி சொன்ன அப்படின்னும் போது ஹீரோயின் வந்துட்டு, உன்னால் பப்ளிக்காக கூட சொல்ல முடியாது, நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டு, அதனால தான் நான் இன்டேரக்டாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு காரை விட்டு இறங்கி போகிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணாத, எப்போவுமே நான் வந்து உன்னை கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருக்க மாட்டேன், நீ வேணாம் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னும் போது ஹீரோயின் வந்துட்டு, அப்படி விட்டு போனாலாச்சும் நான் சந்தோஷமாக இருப்பேன், நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு வீடியோ மாதிரி எடுக்கலாமா, நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்களா, நீங்கள் லவ்வர்ஸ் தானே, ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்குறாங்க. நம்ம ஹீரோ அதை அவாய்ட் பண்ணுறேன். அப்போ ஹீரோயின் வந்துட்டு, இந்த சின்ன விஷயம் அவங்க கேட்குறாங்க, அவனால் செய்ய முடியாது, பிகாஸ் உனக்கு பயம், என்னை வந்து பப்ளிக் எல்லோரும் தெரிஞ்சிருவோம் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு, அதுதானே, ரொம்ப மோசமானவன், என் பாடி மேலே தான் உனக்கு ஆசையா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ, நீ ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு என்னை பிரேக்கப் பண்ணணும்னா பிரேக்கப் பண்ண, எனக்கு பிஸ்னஸ் ட்ரிப்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நைட் போல் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே பாரில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது அங்கே சியாங்ஜி வந்துடுறான். அவன் சொல்கிறான், நீ வந்துட்டு ரொம்பவே சேடாக இருக்குன்னு புரியுது, என்னாச்சு உன் பாய் ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் சண்டையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவனுக்கே ஷாக் ஆகுது. ஸோ அவனுக்கு ஒன்றும் புரியல. அங்கே பார்த்தா நான் வீடியோ எடுக்கவான்னு கேட்டாங்களா, அவங்க எங்கேயோ வந்துடுறாங்க. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க முன்னாடி சும்மா போய் சொல்லணும் அப்படின்னு சியாங்ஜி வந்துட்டு, ஆமாம் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் பேசுகிறத வந்து பார்த்துட்டே இருக்கா. அவளுமே அதை வந்து மறுக்கலை, பிகாஸ் டிவியில் வந்துட்டு ஒன்றும் பெரிய இதெல்லாம் பண்ண வேண்டாம், இப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுறா போல். ஸோ இது வந்து அடுத்த நாள் பார்த்தா ரொம்பவே வைரல் ஆகிடுது. ஏன்னா சியன்ஜி வந்துட்டு ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி பேசியிருப்பான் போல், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் என் மனசில் ஆசை இருக்குது, அவங்களுக்கு பிடிச்சா நாங்கள் வந்து கப்பல் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா கூட சேர்ந்து நடந்து போயிட்டுருக்கும் போது அங்கே ஒருத்தவங்க கேட்குறாங்க, என்னப்பா உன் பொண்ணு வந்துட்டு அந்த பையனை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கா போலையா அப்படின்னு. ஹீரோயினுக்கே ஒன்றும் புரியல. அவங்க ஒருவேளை ஹீரோ பற்றி பேசுகிறாங்களோன்னு யோசிக்கும் போது அவங்க அந்த லைவை பற்றி காட்டுறாங்க. ஸோ அவங்க அம்மா பார்த்துட்டு, இது நான் பார்த்த பையன் தானே, உனக்கு பிடிச்சா சொல்லியிருக்கலாம்ல, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அம்மா நாங்கள் இப்போ தான் டேட் பண்ணிகிட்ருக்கோம், நாங்களே சொல்கிறோம் அப்படின்னு போய் சொல்லிடுறா. நம்ம ஹீரோ பிஸ்னஸ் ட்ரிப்பில் இருக்கும் போது அவன் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, உடனே நான் ஊருக்கு போகணும், உடனே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ திரும்ப வந்துடுறான் போல். ஹீரோயினா, நீ ஒழுங்காக என் காரில் ஏறல அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு மிரட்டுறான். ஸோ ஹீரோயின் காருக்குள்ளே ஏறிக்கிறா.
நம்ம ஹீரோ சொல்கிறான், என்ன உனக்கும் அவனுக்கும் ஏதாச்சும் போயிட்டுருக்கா, நான் போன அடுத்த நிமிஷமே உனக்கு வேறு ஆள் கிடச்சிச்சு போலன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து தேவையில்லாமல் நீ பேசுகிற வேலை வச்சுக்காத, என்ன பண்ணுற எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை பிக் பண்ணுறதுக்கு அவன் தான் வந்திருக்கான். ஸோ அவங்க காரில் போயிட்டுருக்கும் போது சேங்ஜி வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறான், இந்த மாதிரி எங்கள் அம்மா அந்த வீடியோ பார்த்துட்டு கான்ஸ்டண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க, ஒன்றும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் வந்து டேட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லியிருக்கேன், ஒன்றையும் அந்த மாதிரி கேட்டால் அப்படியே மெயின்டைன் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறா. ஸோ இப்போ மெசேஜ் பண்ணுறதை பார்த்துட்டு யாருக்கு நீ மெசேஜ் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் யாரும் இல்லைன்னும் போது அவன் ஃபோனை வாங்கி பார்த்துட்டு நீ அவன்கிட்ட தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கியா, நான் இருக்கும் போது நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தண்ணி வாங்குறதுக்காக போகிறான். இந்த சைடு நம்ம ஹீரோவோட கம்பெனிலாம் போல் அங்கே பார்த்தா அவங்க அப்பா செக்யூரிட்டி கார்டாக தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த லியான் வந்திருப்பா போல், அவள் ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடர், அவளுக்கு சில ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொண்டு வர சொல்லியிருப்பா போல், அவர் தெரியாமல் கீழே விழுந்தோடனே அவர் ரொம்ப அவள் அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினால் போய் இறங்கி போகவும் முடியாது, இங்கே என்ன நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிருவார். ஸோ நம்ம ஹீரோ வந்து இவன் சேடாக இருக்கிறத பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறான். ஸோ அவன் போயிட்டு அங்கே அவரை காப்பாற்றிட்டு, நீங்கள் வந்துட்டு செக்யூரிட்டி கார்டு, நீங்கள் என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும், இங்கே யார் என்ன சொன்னாலும் நான் பண்ண முடியாதுன்னு தைரியமாக சொல்லுங்கள், யாராலையும் உங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லியானை பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து வந்துடுறான். அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ நீ ஓகேவா, உனக்கு சந்தோஷமானு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு உன்னால் இப்போது அவளை கம்பெனிக்குள்ளே வராதுன்னு சொல்ல முடியுமா, முடியாது தானே, எங்கள் அப்பா ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டி கார்டு மட்டும்தான், நீ இருக்கிறதுனால காப்பாற்றிட்ட, இல்லைனா எங்கள் அப்பாவை எத்தனை பேர் புள்ளி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்காக நான் அவளை கம்பெனிக்குள்ளே வராதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னும் போது ஹீரோயின் வந்துட்டு உன்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கோவப்பட்டுட்டு போயிடுறா. ஸோ நைட் அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக தான் போயிருப்பா போல். ஸோ அவங்க அப்பா சொல்கிறாரு, இன்றைக்கி பெரிய பிரச்சனை, நான் நல்ல வேளை வந்து ஷென்னனை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறேன், நான் இப்போ உன் வீட்டுக்கு கீழே தான் இருக்கேன், நீ வரணும், வரல அப்படின்னா உன் நெய்பர்ஸ் யாருமே தூங்கிக்க மாட்டாங்க, நான் கான்ஸ்டண்ட்டாக ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுமே கீழே போயிடுறேன். அவங்க அப்பா கிட்டே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு காரில் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் போல். அப்போது ஹீரோயின் வந்துட்டு உனக்கு என்ன ஆச்சு, நீ எப்போவுமே உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன், இன்றைக்கி என்னமோ உன் வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்திருக்க, எனக்கு ஒன்றும் புரியலன்னும் போது அவன் நான் சும்மா தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இப்போது உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவரோட மேனேஜருக்கு கால் பண்ணிவிட்டு இன்னையிலேருந்து லியான் வந்து நம்ம கம்பெனிக்குள்ளே வரக்கூடாது, அவளை வச்சு என்ன ஆட் எடுக்கணுமோ அவகிட்ட என்ன பேசணுமோ நீங்கள் கம்பெனிக்கு வெளியிலவே பேசிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவருமே சரின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்குது, பட் இருந்தாலும் அவள் எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல. ஸோ அப்போ ஹீரோ இப்போ நீ சந்தோஷமாக தானே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கா. அப்போ அவன் வந்துட்டு அவள் தள்ளி விட்டு கிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு எனக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னும் போது ஹீரோ என்னன்னு கேட்குறான். ஹீரோயின் சொல்கிறான் என்னோட பாய் ஃப்ரெண்டாக வேணும் அப்படின்னு. அவன் சொல்கிறான் இப்போ நான் உன் பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னும் போது நான் பப்ளிக்காக அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னும் போது அவன் அப்படியே சைலண்ட்டாக ஆகிடுறான். ஹீரோயின் சொல்கிறா இல்லைனா நான் மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைனா நீ என்ன பப்ளிக்காக கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ண அப்படின்னும் போது ஹீரோ வந்துட்டு ரொம்பவே சைலண்ட்டாக ஆகிடுறான். ஹீரோயின் சொல்கிறா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ வந்து பப்ளிக்காக என்ன ஆக்குறதுக்கு உனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் தானே, இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னும் போது ஹீரோ வந்து இந்த வீட்டை விட்டு இப்படி வெளில போனால் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதுக்கப்புறம் ஒருத்தர் மீட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்துட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹார்ட்லலாம் பெயின் ஆகுது. அவன் கீழே விழுந்துடுறான். டேப்லெட்லாம் எடுத்து போட்டுக்கிறான். ஆக்சுவலி சின்ன வயசில் அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்து அவங்க டிவோர்ஸ் ஆகியிருப்பாங்க போல். ஸோ அதில் அவங்க அம்மா வந்துட்டு மேலேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹீரோ அவங்க அப்பா கூட தான் இருந்திருக்கான். ஸோ மேரேஜ்னால தானே இந்த மாதிரி ஆச்சு, அதனால அவனுக்கு அப்போலேருந்தே இந்த மாதிரி மேரேஜ்னால் பிடிக்காது போல். ஸோ அதனாலேயே அம்மானா அவனுக்கு உயிர், அம்மா இல்லாமல் வாழ்ந்தனால ரொம்பவே ஒரு மாதிரி டிசீஸ் மாதிரி தான் அவனுக்கு அது கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கான் போல். ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஹீரோயினா எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், ஸோ அவளுக்கும் கஷ்டம் தானே இந்த மாதிரி நோய் இருக்கவனை மேரேஜ் பண்ண, அதனால தான் அவன் எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுட்டே இருக்கான் போல். நெக்ஸ்ட் இந்த சேங்ஜியோட அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க சொல்கிறாங்க நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கம்மா, கண்டிப்பாக என் பையனுக்கும் உனக்கும் செட் ஆகிடும், நம்ம வந்து எப்படியாச்சும் பேசி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்குமே சேங்ஜி ரொம்ப பிடிச்சிருக்கு போல்.
ஆக்சுவலி சியான்ஜி வந்து வேற ஒரு ஊரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக. ஸோ அவன் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருக்கான் போல். ஸோ அவனை பிக் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோயின் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கா. அவங்க அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்கே தான் இருக்கான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துக்கிறாங்க, பட் எதுவுமே பேசிக்கலை. ஸோ நைட் போல் அவங்க ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு நம்ம சியான்ஜி வந்துட்டு ஹீரோயினை ட்ராப் பண்ணிட்டு போகிறான். ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா ஹீரோ பிடிச்சி அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ என்ன அவன் கூட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு இருக்கா. கண்டிப்பாக அவங்களுக்குள்ள நமக்கு என்ன நடந்துச்சோ அதுவும் நடக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன, கண்டிப்பாக மேரேஜ் தானே, நீ மேரேஜ் பண்ணிக்கோ, நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னை சீட் பண்ணுவ அப்படின்னும் போது ஹீரோயின் வந்துட்டு எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, என்னை விடு அப்படின்னு சொல்கிறா. அவன் ஆமாம், இதுக்கப்புறம் நமக்குள்ளே எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது, நீ உன் ஒர்க்கை பாரு, நான் என் ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப அழுகையாக வந்துட்டு இருக்கு. ஸோ அவள் போய் காரில் மறைச்சிட்டு எனக்கு என்ன பண்ணனே தெரியல, உன்னை விட்டுட்டு போக முடியல, பட் உன் கூட இருக்கவும் முடியல, எனக்கு என்ன பண்ணன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலறா. அப்போ ஹீரோ ஹக் பண்ணிட்டு எனக்கு தெரியும் உன்னாலேயும் என்னை விட்டுட்டு இருக்க முடியாது, என்னாலேயும் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரில் ஏறுறான். அங்கேருந்து போக போகிறான். ஹீரோயின் அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பக்கத்தில் கூப்பிட்டு அவளை கிஸ் பண்ணிடுறான். பார்த்தா லியானோட ஆள் வந்துட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே தான் இருந்திருப்பாங்க போல். ஸோ அவங்க கிஸ் பண்ணுற ஃபோட்டோஸ்லாம் அவன் எடுத்து லியானுக்கு சென்ட் பண்ணி விட்டுறான். அவன் என்ன பண்ணுறான்னா அதை ஃபுல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி விட்டாரா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு போகும்போது அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரோஸ் வந்துட்டு மேம் உங்களை பற்றின நியூஸ் அப்படின்னு காட்டுறா. ஸோ எல்லாருமே இப்போ தான் இந்த பொண்ணு வந்துட்டு சியங்ஜி கூட சேர்ந்து இன்டர்வியூ பண்ணா. இப்போ என்னன்னா இவர் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், அதாவது ஷென் கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா. இந்த பொண்ணு ரொம்ப கேரக்டர் லெஸ்ஸாக இருக்கும் போலையே, இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிட்டு அங்கே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் அங்கவே மயக்கம் போட்டுறா. அப்புறம் பார்த்தா அவள் வீட்டுக்கெலாம் போகல. அவங்க அம்மா அப்பாக்கெலாம் இந்த விஷயம் கண்டிப்பாக தெரியாது, பிகாஸ் அவங்க அவ்வளோவா படித்தவங்க கிடையாது போல். அப்படி இருந்தாலும் அவளுக்கு அசிங்கமாக இருக்குது. ஸோ ரோட்லேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. பலமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோ அம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். அவளுக்கு ஃபீவர் வந்துடுச்சு போல். ஸோ ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்கான். ஹீரோ சொல்கிறான், நீ இப்படி தான் ஒரு சுச்சுவேஷன் வந்தால் ஹேண்டில் பண்ணுவியா, நான் இதனால தான் உன்கிட்ட கான்ஸ்டண்ட்டாக சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நான் உன்னை கண்டிப்பாக பப்ளிக் ஆக்க மாட்டேன்னு, பப்ளிக் ஆக்குனா இதுதான் வரும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் இப்போ ஒன்றும் ரீசெண்டாக உன்னை பப்ளிக்காக நான் ஆக்குன்னு சொல்லலையே, நான் எப்போலேருந்து தான் கேட்டுட்ருக்கேன், எப்படி நான் உன்னோட டர்ட்டியான சீக்ரெட்டாக இருக்கிறது உனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கா, அது எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான் போல் இந்த வேலையெல்லாம் லியானோடது தான் அப்படின்னு. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டான். அந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும் தெரியும். அவன் சொல்கிறான், நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஸ்ட்ரீட் இன்டர்வியூஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு, இதனால தான் அப்படின்னும் போது ஹீரோயின் வந்துட்டு ஓ இப்போ நீ அந்த இன்டர்வியூவர்ஸ்லாம் தப்பு சொல்லிட்டு இருக்கியா, அப்போ இந்த லியானை இப்போ கூட நீ தப்புன்னு சொல்ல மாட்டேதானா, நீ இங்கேருந்து போயிடு தயவு செஞ்சு அப்படின்னு சொன்ன உடனே அவனுமே அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, ஒரு பெரிய டான்ஸ் காம்படிஷன் நடக்க போகுது போல். அங்கே பார்த்தா இந்த லியானும் வந்திருக்கான். இதை ஹேண்டில் பண்ணி நடத்துகிறதே நம்ம ஹீரோவோட கம்பெனி தான். ஸோ ஹீரோவுமே இருக்கான். ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக நம்ம ஹீரோயின் தான் டான்ஸ் பண்ணுறா. அங்கே எல்லாருமே ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. பட் அங்கே சியங்ஜி வந்திருப்பான் போல். அவன் வந்துட்டு ஹீரோயினை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அவன் பயங்கரமாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த லியானுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எப்படி இவெல்லாம் பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கெடுக்கணும் அப்படின்னே யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அந்த டான்ஸ் ஆடி முடிச்சக்கப்புறம் இந்த லியான் சொல்கிறா, இப்போ நான் புதுசாக ஒரு மியூசிக் ரிலீஸ் பண்ண போகிறேன் சாங், அதில் இந்த டான்ஸ் கவர் தான் இருந்துச்சு, இவன் எப்படியோ அதை திருடி இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே எல்லாருமே எல்லா திங்ஸையுமே தூக்கி ஹீரோயின் மேலே எரிய ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ போய் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சியங்ஜி போய் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ப்ரொடெக்ட் பண்ணிடுறான். ஸோ அவன் மேலே திங்ஸ்லாம் விழுந்து ஒன்று தலையில் அடிபட்டு அவனுக்கு பிளட் எல்லாம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டுட்டு நீ எனக்காக இவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம்னு சொல்லும் போது அவன் என் மனசுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் ரிஸ்க் எடுக்கிறதுல என்ன தப்பு, நான் உன்கிட்ட இன்னொரு தடவை கேட்குறேன், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா, ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ வெளியே நின்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். ஸோ ஹீரோயின் என்ன சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்கலை. ஓகே நான் உனக்கு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிடுறா. பிகாஸ் நம்ம ஹீரோ எப்போவுமே இந்த அளவு அவளை ப்ரொடெக்ட் பண்ணது கிடையாது. ஸோ அவன் பண்ணுறது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஹீரோ விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிடுறா. சேஞ்சியுமே அவளை ஹக் பண்ணிக்கிட்ட உடனே அங்கே ஹீரோ கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான்.
நம்ம ஹீரோ போய் நைட் போல் லியானை மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் லீக் பண்ணது நீண்டான்ற விஷயம் எனக்கு தெரியும், பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதான் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து சியாங்ஜியோட அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பா போல். நைட் போல் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கு தான் வந்து ட்ராப் பண்ண சொல்லியிருப்பா போல். அவனுமே ட்ராப் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ அங்கே பார்த்தா யாரோ ஒரு பேஷண்ட்டை வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோ தான். பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. ஸோ வேமாவை அந்த ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறா. அங்கே பார்த்தா அவள் கேட்குறா, இப்போ ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்தீங்களா, அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு, அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருக்குமே கால் பண்ண முடியலன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் சைன் போட்டு நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோ கிட்ட அவள் போன உடனே ஹீரோ கேட்குறான், உனக்கு தான் இப்போ பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஜஸ்ட் நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் தான் பண்ணேன், நான் வந்துட்டு உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கால் பண்ணியிருக்கேன், ரோஸ் கிட்டே சொல்லியிருக்கேன், ஒரு வேளை வரல அப்படின்னா நான் கண்டிப்பாக லியானுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ தேவையில்லாமல் நீ யாருக்கும் கால்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், நீ அப்போ என் கூட இருக்க மாட்டியான்னும் போது அவள், இல்லை எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு தான் ஆகிடுச்சு, ஸோ நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஸோ கீழே பார்த்தா ரோஸும் அவங்க அம்மாவும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு, இங்கே ஷென்ன்ற பேஷண்ட் எங்கே இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு வேணும்னே கேட்குறாங்க. ஹீரோயின் கண்ணில் ஃபுல்லாக தண்ணி, அவள் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. அவள் 3rd ஃப்ளோரில் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, நீ தானே அந்த ஜியா, நீ அவரை பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு, அதெல்லாம் முன்னாடி, இப்போ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ கிட்டே போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, அந்த பொண்ணு பயங்கரமாக அழுதுட்டு இருந்தா, அவள் மேரேஜ் தானே கேட்குறா, பண்ணிக்கிட்டா உனக்கு என்னன்னு சொல்லும்போது அவன், உனக்கே தெரியும் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு, நான் எப்படி அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க முடியும்னும் போது அவங்க அக்கா சொல்கிறாங்க, அப்போ அந்த பொண்ணை வாழை வாச்சு விடு அப்படின்னு. ஹீரோவுமே ரொம்ப சைலண்ட்டாக ஆகிட்டு, அவளுக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும், அவள் கண்டிப்பாக திரும்பி என்கிட்டவே வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ 1 வீக் லேட்டர் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு சியாங்ஜியை மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பா போல். ஸோ அவனை மீட் பண்ணிவிட்டு அவள் அவங்க ஊரில் இருந்த, அதாவது அவன் ஒர்க் பண்ணுற ஊர்லேருந்து கிளம்புறா. ஸோ அந்த ஏர்போர்ட்க்கு ஹீரோவோட அக்கா வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ அவங்க தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. சியாங்கி சொல்கிறா, நீ ரீச் ஆனதுக்கப்புறம் உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகும்போது அவன், நான் ஒரு தடவை ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான் பெர்மிஷன். ஸோ ஹீரோயினும் சரின்னு சொன்னோன்னு அவன் ஹக் பண்ணுறான். அப்புறம் நான் கிஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது ஹீரோயினுமே ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டு ஷை ஆகிட்டு கண்ணை மூடிக்கிறா. பார்த்தா அவன் ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் கொடுக்குறான். நம்ம ஹீரோக்கு இங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போது அங்கே சியங்ஜி சொல்கிறான், நீ நான் மிஸ் பண்ணேன், நான் அது வரைக்கும் உனக்கு கிஸ்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுமே ஸ்மைல் பண்ணிட்டு அவள் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிறான். இவன் இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுறது, பிகாஸ் எப்போவுமே நம்ம ஹீரோ இந்த மாதிரி ட்ரீட் பண்ணதே கிடையாது போல். ஸோ அவள் சிரிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சமாக மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கிறா, நம்ம சியங்ஜியை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டோட்டலாக அவளால் மூவ் ஆன் ஆக முடியல. இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டு, அவங்க ஆல்மோஸ்ட் கிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னும் போது அவங்க அக்கா, அவங்க கிஸ் தானே பண்ணாங்க, ஏதோ எல்லாம் பண்ண மாதிரி பேசுகிற, நீ மட்டும் என்னென்ன பண்ணியிருக்க அந்த பொண்ணு கூட, பாவம் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுன்னு சந்தோஷப்படுன்னு சொல்லும்போது அவன் பார்த்து மறுக்கிறான். அவங்க, நான் உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு கேப் தான் புக் பண்ணுறா. உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இருக்க இஷ்டமே இல்லை, பட் அவள் கூட சேர்ந்து போகிறா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து இறங்கி போகும்போது அவன் பிடிச்சிட்டு, உன் மனசில் நான் தான் எப்போவுமே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு நீ என் கூடவே இரு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், மேரேஜ் பண்ணலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீ தயவு செஞ்சு இதை விட்டுரு, நான் என் லைஃப்பில் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இதுக்கெலாம் நினைக்கிறேன், உனக்கும் எனக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது, உன்னால் ஒன்று தர முடியல அப்படின்னா மித்தவங்க எனக்கு தராங்கன்னா அதையும் ஏன் வர விட மாட்டேங்கிற, நான் வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமே இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. ஹீரோ அவளை விட்டுறான். அவள் அழுதுட்டு அங்கேருந்து போகிறா அவளோட ரூமுக்கு. ஸோ ஹீரோ யோசிக்கிறான், இந்த டைம் அவள் ரொம்ப சீரியஸாக இருக்கா, ஸோ என்ன முடிவு வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அவனுமே ரொம்ப சேட் ஆகிடுறான். நைட் போல் திடீர்னு அங்கே ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு விண்டோஸ் வழியில் மலையை பார்க்கலான்னு பார்த்தா அங்கே மலையில் நம்ம ஹீரோ இன்னுமே அதே பிளேஸில் நின்றுட்டு இருக்கான் போல். ஸோ ஹீரோயினுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. அவள் அம்பரில் எடுத்துகிட்டு போகலான்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நான் போகக்கூடாது, நான் சியங்ஜிக்காச்சும் உண்மையாக இருக்கணும், நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனால் அவளால் பொறுக்க முடியல. அவள் ரோஸ்க்கு கால் பண்ணுறா, பட் காலே போக மாட்டேங்குது. ஸோ அதனால அவளே அம்பரில் எடுத்துகிட்டு போயிட்டு, நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இங்கே நின்றுட்டு இருக்க, நீ
உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அவன் என்னை மன்னிச்சிடு, நான் உனக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத அப்படின்னும் போது ஹீரோயின் வந்துட்டு உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக போகிறா. பார்த்தா அவன் அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டுடுறான். ஸோ ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. அவன் பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட நான் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ரோஸ்க்கு கால் பண்ணுறா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கால் பண்ணுறா. பட் யாருக்குமே காலே போக மாட்டேங்குது. பார்த்தா இதெல்லாம் நம்ம ஹீரோவோட அக்காவோட வேலை தான் போல். ஸோ அவங்க தான் எல்லாரோட மொபைலையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட சொல்லியிருக்காங்க, ஹீரோயின் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னால் கண்டிப்பாக அவன் கூட இருக்க முடியாதுன்னும் போது அவன் நீ கேர் பண்ணிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அவள் எதுவுமே சொல்லாமல் வெளியில் போன உடனே அவனுமே எந்திரிச்சு வந்துட்டு இருக்கான். அங்கே நர்ஸ்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவருக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள், ஒரு வேளை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படியே விட்டுருங்க, இதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு மேலேயே ரொம்ப பண்ணாருன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு லியானோட நம்பரை கொடுத்துட்டு போகிறா. ஸோ அவன் திட்டிகிட்டு இருக்கான், யாரும் இந்த நம்பருக்கு கால் பண்ணக்கூடாது அந்த லியானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் போகிறத நினச்சி அவன் ரொம்ப ஆளுதுட்டு அங்கேயே கீழேயும் விழுந்துடுறான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிறா. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ எப்போவுமே இங்கே வருவான் இல்லையா, ஸோ அவனுக்காக அவனோட ஸ்லிப்பருமே அங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எப்படிலாம் அந்த வீட்டில் இருந்தாங்களோ ஸோ அதை எல்லா ஹாப்பி மூமெண்ட்ஸுமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஸோ அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் டபுளாக தான் இருக்கும் போல், ப்ரஷ்ஷு, டவலு, சோப்பு எல்லாமே. ஸோ நம்ம ஹீரோவோட திங்ஸ் எல்லாத்தையுமே அவள் தூக்கி போட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பேக் பண்ணிடுறா. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஓப்பன் பண்ண நம்ம ஹீரோ தான் வந்துருக்கான். அவன் ஸ்லிப்பரை பார்த்தா காணும். ஸோ உள்ளே போய் தேடி பார்க்குறான், அவனோட திங்ஸ் எதையுமே காணும். ஸோ ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு மட்டும் சமைச்சு சாப்பிடும்போது அவன் எனக்கு நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு அவனே வாங்கி சாப்பிட்றான். ஹீரோயின் வந்து கிச்சனுக்குள்ளே போனோன்னு அவன் போய் ஹக் பண்ணிட்டு என்னை மனுஷு அப்படின்னு கிஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு உனக்கு தேவை என்னோட பாடி மட்டும்தானா, நான் உன்கிட்ட என்ன கேட்டுட்டேன், பெரிய பெரிய மேன்ஷனோ நான் காரோ கேட்கல, ஜஸ்ட் என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு தானே சொல்கிறேன், உனக்கு அதில் என்ன அவ்வளோ கஷ்டம் எனக்கு புரியல, அப்போது ஜஸ்ட் என்னை நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பாடிக்காக, அப்போ உண்மைக்கே நீ என் பாடியை தான் லவ் பண்ணுற என்ன இல்லை அதுதானே அப்படின்னு கேட்கும்போது அவனால் எதுவுமே பேச முடியல. அவள் சொல்கிறா, நான் என் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டேன், இப்போ என் வாழ்க்கையில் நீ கிடையாது, நான் சியன்ஜியை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், நான் அவனுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என் வாழ்க்கையை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறா. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட பிஹேவ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை பிக் பண்ணிட்டு போக அவங்க அக்காவுமே அங்கே வந்திருப்பாங்க போல். ஸோ நம்ம ஹீரோவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஸோ அப்போது நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாயிட்டு நீ சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் என்னை குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ லிஃப்ட்டில் அவன் வந்துட்டு ரொம்ப பாரமாக நிற்கிறான். அப்போது அவங்க அக்கா சொல்கிறாங்க, ஷோல்டர் வேணுமா நீ அலறியா அப்படின்னும் போது அவன் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பார்த்தா அவங்க அக்கா அவனோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு நீ அந்த பொண்ணை உன்னால் நல்லா பார்த்துக்க முடியலன்னா நீ விட்டு, அவள் ரொம்ப பாவம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் திரும்பி நின்று ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அவங்க அக்கா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ கூட சேர சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் அதுக்கு ரெடியாக இல்லை, அவள் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிடுறா. ஸோ அவளை அங்கேருந்து ஹீரோ தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவள் வந்துட்டு நீ என்னை தொடாத, நானாவே ஸ்டெப்ஸில் இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கீழே விழுந்து அவளுக்கு கையிலெல்லாம் அடிபட்டுருது. ஸோ நம்ம ஹீரோ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் வீட்டில் விட்டலான்னு பார்க்கும்போது அவள் நீ ஒன்றும் என்னை போய் விட வேண்டாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு அவள் கேப் புக் பண்ணி போயிடுறா. ஸோ வீட்டுக்கிட்ட போயிட்டு அவள் திரும்பி பார்த்துட்டு இருக்கா, ஹீரோ வரானா இல்லையா அப்படின்னு. அவளால் ஹீரோ விடவும் முடியல. ஸோ அவனை விட்டு பிரியவும் முடியாமல் அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கா. இன்னுமே நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்போது அவள் வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்கா, நம்ம ஹீரோ இல்லை. ஸோ அவள் போயிடுறா சேடாகவே. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே மறைஞ்சு நின்றுட்டு இருக்கான் போல். ஸோ ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் அவன் பார்த்துட்டே தான் இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் சியன்ஜி நம்ம ஹீரோயினுக்கு வீடியோ கால் பண்ணும்போது அவள் கையில் கட்டு போட்டிருக்கதை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா நான் விழுந்துட்டேன் அப்படின்னு. அவன் வேமா நான் ஃப்ளைட்க்கு புக் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து அவ்வளோ பெரிய அடியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அவனுக்கு டிக்கெட் கிடைக்கல போல். ஸோ வந்துட்டு நான் வந்து உன்னை கண்டிப்பாக வந்து வேமா பார்க்குறேன், பட் இப்போதைக்கு என்னால் வர முடியாது போல், டிக்கெட் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் வந்து அதனால என்ன இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்குறதுக்காக போயிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் ஏர்லி மார்னிங்காகவே யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஓப்பன் பண்ண அங்கே சியன்ஜி தான் வந்திருக்கான். ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆகிட்டு நீ என்ன இங்கே பண்ணுற,
நீ தான் ஃப்ளைட் கிடைக்கலன்னு சொன்னல அப்படின்னும் போது இல்லை நான் ட்ரைவ் பண்ணிட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் போல், சொல்ல முடியாத அளவு தூரம் நினைக்கிறேன். ஸோ ஹீரோயின் ரியாக்ஷன்லேயே புரியுது கிட்டத்தட்ட 12 ஹார்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கான் அவனே ட்ரைவ் பண்ணி. இந்த மாதிரி அவன் ரிஸ்கெல்லாம் எடுத்து ஹீரோயினை வந்து பார்க்குறனால அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவன் கேர் பண்ணிக்கிற விதம். ஸோ அவனுக்கு அந்த நான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணுறேன், நீ இங்கேவே இரு, நான் சமைக்கவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சமைக்க போகிறான். ஸோ அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. பிகாஸ் நம்ம ஹீரோ எப்போவுமே அவளுக்காக சமைச்செல்லாம் கொடுத்ததே கிடையாது போல். ஸோ அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோயினுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாத்தையும் அவன் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ணனே தெரியல. ஸோ ஹீரோ வந்து உட்காந்துட்டு இருக்கா, பக்கத்தில் சேஞ்சி உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த ஒரு பொண்ணுக்கும் வந்திருக்கக்கூடாது. அவளோட புதுசாக இருக்க பாய் ஃப்ரெண்ட் கூட எக்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்கான். என்னடா கொடுமை இது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சொல்கிறான், நானே இருந்திருந்தா எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பேன், நீ ஏன் வந்த அப்படின்னு. அப்போ சேஞ்சி வந்துட்டு, ஹலோ நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கீங்களா, நான் தான் இப்போ ஜியாவோட பாய் ஃப்ரெண்ட், நான் தான் அவளை பார்த்துப்பேன், நீங்கள் பேசாமல் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ஸ்டொமக் பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலாக அவளுக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு போல். நம்ம ஹீரோ அவளுக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிறதுக்காக போகும்போது அவன் நானே பார்த்துப்பேன் அப்படின்னு ஹீரோயினை கொண்டு போய் வாஷ்ரூமில் விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை தூங்கவுமே சொல்லிடுறான். ஹீரோ வந்துட்டு அவளை கொஞ்சம் கூட பார்க்கல, பிகாஸ் அவன் அலோவே பண்ண மாட்டேங்கிறான். ஹீரோ கீழே போனதுக்கப்புறம் அவனும் போயிட்டு, நீங்கள் முன்னாடி ஜியா கூட எப்படி இருந்தீங்கன்ற விஷயம் எனக்கு தேவை கிடையாது, பிகாஸ் அது பாஸ்ட். இப்போ அவள் என் கூட சந்தோஷமாக இருக்கா நான் நினைக்கிறேன், அவளை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன், தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் நடுவில் வராதிங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனுமே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ அவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் வந்து மேலே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா போல். அப்போது அவன் வந்துட்டு, நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவள் வந்து கண்டிப்பாக நான் லவ் பண்ண போகிறது கிடையாது, அவள் என்ன தான் லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஸோ இதை கேட்கும் போது சியங்ஜிக்கே ஒரு மாதிரி இருக்குது. பட் அவன் எதுவுமே அவ்வளோவா ரியாக்ட் பண்ணிக்கல. ஸோ ஹீரோயினை கொண்டு போய் அவங்க வீட்டிலே விட போகிறான் போல். ஸோ ஹீரோயினை தூக்கிட்டே தான் போகிறான். ஸோ அவங்க அம்மாவுக்கு இதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது, இந்த பையன் இவ்வளோ கேர் பண்ணிக்கிறானே அப்படின்னு. பார்த்தா ஹீரோவுமே அங்கே வந்திருக்கான் போல். அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன பாஸ்லாம் வீட்டுக்கு வராது அப்படின்னு. ஸோ அங்கே போய் உட்காந்து எல்லாருமே சேர்ந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சேஞ்சி சொல்கிறேன், எங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ நாங்கள் வேகமாகவே மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ அதை கேட்கும் போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அதே நேரம் ஹீரோக்கு ரொம்பவே வயது எரிஞ்சிட்ருக்கு. அவன் சொல்கிறான், நானும் இப்படி தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், அந்த பொண்ணை உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன், பட் அந்த பொண்ணை என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்ன உடனே அவங்க அம்மா, அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஐயோ இவன் பேரை கிட்ட சொல்லி தொலைஞ்சிட்டாம அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சியங்ஜியுமே நம்ம ஹீரோயினை டேக் கேர் பண்ணிக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவுமே கிளம்பிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்பில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைட் பார்த்தா நம்ம ஹீரோமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வந்திருப்பான் போல். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு, அந்த பொண்ணை பார்த்தா ஜியா மாதிரி தானே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டே இருக்கான். ஸோ பார்த்தா நம்ம ஹீரோனோட டேபிளுக்கு அவள் ஆர்டர் பண்ணாமல் அவளோட பிடிச்ச ஃபுட்டை வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் கேட்குறா, நான் இதை ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு. அப்போ அவங்க, இல்லை அந்த டேபிளில் இருக்கவங்க தான் இங்கே ஆர்டர் பண்ண சொன்னாங்கன்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்துட்டு வேமா அங்கேருந்து எந்திரிச்சு போகிறா. நம்ம ஹீரோவுமே பின்னாடி போயிட்டுருக்கான். அப்போது ஹீரோயின் வந்து, தயவு செஞ்சு என் பின்னாடி வரதை நீ ஸ்டாப் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு, எனக்கு தெரியும் உன்னால் என்னை விட்டுட்டு இருக்க முடியாது, நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, இன்னுமே நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு, என்னை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, உன்னால் எனக்கு பிடிச்சதை தர முடியலன்னா என்னை விட்டுரு, நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, இப்போ எனக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமான லைஃப், அதை வாசி நான் வாழ விட, எதுக்கு இப்படி என் லைஃப்பை கெடுத்துட்டு இருக்க, நீ ரொம்ப செல்ஃபிஷ், நீ எப்போவுமே உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன், மித்தவங்கள பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழ ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோவை கிட்டே போயிட்டு, நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சியங்ஜி வந்துடுறான். நம்ம ஹீரோயினை பிக் பண்ண போக வந்திருப்பான் போல். ஸோ ஹீரோவை போட்டு பயங்கரமாக அடித்து தள்ளி விட்டுறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு சியங்ஜி கிட்ட நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்கிறான், இப்போ கூட அவள் உன்கிட்ட மட்டும்தான் நிற்கிறா, பட் அவன் மனசு ஃபுல்லாக ஏன் கிட்ட தான் இருக்குது, எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அவளுக்கு உண்மைக்கே மனசு துடிச்சு போயிடும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சியங்ஜி வந்துட்டு, தேவையில்லாமல் என் வழியில் வராத, என் கேர்ள் ஃப்ரெண்டை நீ தொல்லை பண்ணாத அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோ அப்படியே அங்கே மயங்கிடுறான். நம்ம ஹீரோயின் போயிட்டு அவனை எழுப்புறதுக்காக போயிட்டு அழுதுட்டு இருக்கா. ஷென் நீ எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஷென்ஜி திரும்ப நம்ம ஹீரோ அடிக்க வரும்போது அவள் கத்த ஆரம்பிச்சிடறா, நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்போ ஷென்னை அடிச்ச, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு ஷென்ஜியை திட்ட ஆரம்பிச்சிடறா.
அங்கே ஹீரோவோட அக்கா ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, அவள் இப்போ என்ன ரியாக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அவனால் யோசிக்கவே முடியல. அப்போது சேஞ்சி வந்துட்டு இன்னுமே அவனை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து சேடாக போகிறான். ஹீரோயின் வந்துட்டு சேஞ்சி என்னை எவ்வளோ லவ் பண்ணிகிட்டு இருக்கான், நான் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன், நான் ஷென்காக போய் அவனை ஏன் திட்டினேன், நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே அவளும் ஓடுறா. ஸோ அவனுக்கு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. அப்போ சேஞ்சி சொல்கிறான், எனக்கு தெரியும் உன் மனசில் இப்போ ஷென் இருக்கான், உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை, அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் உன்னை பற்றி எப்போவுமே தப்பாக நினைக்க மாட்டேன், பிகாஸ் நான் உன்கிட்ட பழகின கொஞ்சம் டேஸ்லேயே எனக்கு புரிஞ்சிச்சு நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உன்னை மாதிரி பொண்ணு யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு. நீ பயப்படாத, நான் உன்கிட்ட பேசாமல் போயிடுவேன் அப்படின்லாம், நான் கண்டிப்பாக எப்போயுமே உன் ஃப்ரெண்டாக உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு அலற மாதிரி ஆகும்போது நீ ஏன் அழுணுன்னா அழுதுரு, நீ கண்டிப்பாக ஷென்னை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்டோடனே அவள் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினும் சியாங்ஜி இப்போ நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க பர்ச்சேசிங்லாம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ அவங்க போகிறதெல்லாம் நம்ம ஹீரோ மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு வழி நான் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க பர்ச்சேஸ்லாம் முடிச்சு வந்தக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அவன் பிடிச்சிட்டு நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லும்போது சியாங்ஜி நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிறான். பிகாஸ் ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிடுவானோ அப்படின்னு அவன் பயப்படுறான் போல். அப்போது ஹீரோயின் வந்துட்டு என்ன பேசணுன்னாலும் நீ இப்போவே என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லும்போது அவன் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கே பயங்கர ஷாக் ஆகிறது. நைட் போல் நம்ம ஹீரோயினை வந்துட்டு கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவன் எப்போவுமே பப்ளிக்கில் ஹீரோயின் கையை பிடிக்கவே மாட்டான் போல். ஸோ எனக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். எல்லாருமே அவங்களவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுறான், இதுதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவனுக்கு நிறைய சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க போல். அந்த பார்லேயே சும்மா இருக்கவங்களாத்தையும் சிஸ்டர்ன்னு தான் சொல்கிறான். ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே இவங்க தான் அவனோட சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. அந்த பொண்ணுங்களாம் வந்துட்டு எங்கள் சிஸ்டர் இன்லாவுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் கொடுக்குறோம் அப்படின்னு கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு இப்போது நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரியலைஸ் பண்ணவே முடியல. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக அவங்க அம்மா அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க போல். அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு லேடி வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட நல்லா பேசுவாங்க. அவங்க அப்போது அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, நான் நினச்சிட்டே இருந்தேன் 4 இயர்ஸாக அந்த பையன் கூட அவர் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கா, ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு அப்படின்னும் போது அவங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிறீங்க, என் பொண்ணு இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ஒரு ½ இயர் தான் இருக்கும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்க நீ தப்பாக யோசிக்கிறியா நான் தப்பாக யோசிக்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டே புரியல. நைட் போல் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அவங்க அம்மா அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவுமே ஆக்சுவலி இறந்து போயிருப்பார் போல். ஸோ நம்ம ஹீரோக்கு அக்கா மட்டும்தான், ஹீரோயினுக்கு அம்மா அப்பா. ஸோ அவங்கக்கிட்ட அவன் பெர்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போகிறான். அப்போது ஹீரோயின் சொல்கிறான், நீ கன்ஃபார்மாக இருக்கே நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு அப்படின்னு கேட்கும்போது அவனுமே ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் கேட்குற ஒருவேளை எங்கள் அம்மா அப்பா ஏற்றுக்கலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ நான் அவங்கக்கிட்ட காலில் கூட விழுந்து கெஞ்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ளே அவங்க 2 பேரும் கையை பிடிச்சி போகும்போது அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்க அப்பாவுமே இருக்காரு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஹீரோவை பார்த்துட்டு இதுக்காக தான் நீ என்னோட ஹஸ்பண்டுக்கு வேலை போட்டு தந்தியா, என்னோட வீட்டுக்கு வந்துட்டே இருந்தியா, எனக்கு சுத்தமாக அவங்க ரிலேஷன்ஷிப் பிடிக்கல, நான் கண்டிப்பாக இதுக்கு அப்ரூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் டோர் லாக் பண்ணிவிட்டு அவங்க கத்திட்டு இருக்காங்க. உனக்கு மேரேஜ் ஆகிற வயசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும் தான், எத்தனை வருஷமாக உன்னை ஏங்க வச்சுட்டு இருக்கான், இப்படி கூட ஒன்று இருந்திருக்கா, அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை தானே அர்த்தம் அப்படின்னும் போது ஹீரோயின் சொல்கிறாம்மா இப்போ அவன் அப்படி கிடையாதும்மா, நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், நான் ரொம்ப அவனை லவ் பண்ணுறேன்னும் போது அவங்க அம்மா அவங்க அப்பா வந்துட்டு அவங்க முன்னாடி எவ்வளோ குனிஞ்சு பேசினாரு, எவ்வளோ மரியாதை கொடுத்து பேசினாரு, அவனுக்கு எவ்வளோ வயசு கம்மி, அவன் வந்து ஒன்று அந்த பார்வையில் பார்த்தா அவரையே அந்த மாதிரி நினச்சிருக்க போகிறான், முன்னாடியே அவர் வந்து உண்மையை சொல்லியிருப்பான்ல, உங்கள் அப்பா அந்த மாதிரிலாம் அவன்கிட்ட பேசிக்க வேண்டியது இருக்காது, நான் அதை கூட பெருசாக யோசித்துக்க மாட்டேன், அவனை ஹர்ட் பண்ணியிருக்கான் தானே அப்படின்னும் போது ஹீரோயின் சொல்கிறான், ஆனால் இப்போ அவன் அப்படி கிடையாது அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா இப்போ கிடையாது, பட் ஃப்யூச்சரில் என்ன நியாயம் இருக்குது, நான் கண்டிப்பாக இதுக்கு அப்ரூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு நான் அவனை தான் லவ் பண்ணுறேன், நான் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறா. அப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான் போல். அப்போ ஹீரோ சொல்கிறான் உங்கள் அப்பா அப்பாவுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு. ஹீரோயின் வந்துட்டு இல்லை இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் புரியல அப்படின்னும் போது ஹீரோ பரவாயில்ல அவங்கள எப்படியாச்சும் நான் ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அங்கே கும்பலாக இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்க போனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே இருக்க பெரியவங்க கூட சேர்ந்து செஸ் விளாண்டுட்டு இருக்கான் போல். ஸோ யாருமே நம்ம ஹீரோவை தோக்கடிக்கவே முடியல. ஸோ ஹீரோயினோட அப்பா வந்துட்டு செஸ்ஸில் கில்லாடி போல். ஸோ அவரை தான் விளையாட சொல்கிறாங்க. பார்த்தா அவர் விளையாடி ஜெயிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு அவருக்கு காற்று வீசிட்டே இருக்கான், அவர் எப்படியாச்சும் அவனுக்கு ஓகே சொல்லிடணும் அப்படின்னு. ஸோ அவர் அங்கேருந்து போகும்போது ஹீரோ வந்துட்டாச்சும் பேச மாட்டார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு சன்னின்லா இப்போ நீ வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஃபாதர் இன்லா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். எல்லாருமே பார்த்துட்டு ஓ இவங்க 2 பேரும் ரிலேஷனா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் போயிட்டு அவங்களுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருது போல். ஸோ ஹீரோ வந்துட்டு அவங்களுக்காக சமையல்லாம் பண்ணுறான். ஹீரோயினுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அவள் என்னது ஷென் வந்து சமையல்லாம் பண்ணுறானா, எனக்கு ஏதோ ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணாமல் இருந்ததுக்கு நிறைய ரீசன், அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பேன் அப்படின்னு கிஸ் கொடுக்கறதுக்காக போகிறான். அப்போ அவங்க அப்பா வந்துட்டு 2 பேரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறாரு. ஸோ அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் உண்மையை சொல்லிடுறேன்ப்பா, எனக்கு ஆக்சுவலி இந்த ஃபேமிலியில் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஆசை கிடையாது. பிகாஸ் உங்கள் அளவுக்கு நாங்கள் கிடையாது. என் பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு போய் நீங்கள் கஷ்டப்படுத்திட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும்? பட் இருந்தாலும் நான் ஒன்றை தான் நம்புகிறேன். நான் வந்து இப்போவுமே சொல்கிறேன், உன்னோட சொத்துல கொஞ்சம் கூட எனக்கு ஆசையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த விஷயம் எனக்கு நீங்கள் செக்யூரிட்டி கார்டாக இருக்கும் போதே தெரியும்ப்பா, நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. எனக்குன்னு நான் பேசிக்க வேண்டியது ஒரே ஒரு ஆள் தான், என்னோட சிஸ்டர். அவளுக்கு ரொம்பவே என்னோட ஒய்ஃப், அதாவது என்னோட சிஸ்டருக்கு ஜியாவை ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அவளுமே அக்செப்ட் பண்ணிப்பான்னு சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மாவுமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு சொல்கிறான், நான் கண்டிப்பாக உங்கள் பொண்ணை எந்த நேரத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டேன், அவளை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போய் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு வாங்கிக்கிறாங்க. இப்படியே ஹாப்பி எண்டிங்காக அந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.